இந்த உலகத்தில் மரணம் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தால் அது நபிமார்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். 39வது அத்தியாயம் 30வது வசனம், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நபியே, நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். மரணத்திற்கு அப்பாற்பட்டுள்ள ஒருவன் உண்டு என்றால் அது அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அவன் தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டுவதற்காக குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், சூரத்துர் ரஹ்மான். எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹ்வை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுவது, நபியே, உங்களுக்கு நீங்களும் மரணிப்பீர்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மரணித்தார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 21வது அத்தியாயம் 34வது வசனம், வமா ஜஅல்னா லிபஸரின் மின் கப்லிகல் ஹுல்த் அஃபைன் மித்த ஃபஹுமுல் ஹாலிதுன். நபியே, உமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர்கள் மரணித்திருக்கிறார்கள், நீங்களும் மரணிக்க போகிறீர்கள். யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்வே கிடையாது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கக்கூடிய வசனங்கள். நண்பர்களே, இந்த வசனம் 3வது அத்தியாயத்தின் 154வது வசனம். அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான். இந்த உலகத்தில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் லவ் குன்தும் ஃபீ புயூத்திக்கும் லபரஸல்லதீன குத்திப அலைஹிமுல் கத்லு இலா மலாஜிஹிம். அல்லாஹ் தஆலா உங்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் அது வந்தே தீரும், அது எங்கிருந்தாலும் அது வந்தே தீரும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 31வது அத்தியாயத்தின் 34வது வசனம், வமா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்லின் தமூத். அந்த நேரத்தை நான் தீர்மானித்தால் அந்த இடத்திற்கு உங்களை நான் அழைத்து செல்லுவேன் என்கிறான் அல்லாஹ். நான் தீர்மானிப்பேன் எந்த நாட்டில், எந்த இடத்தில் வைத்து, எந்த நேரத்தில் வைத்து, எப்படிப்பட்ட இடத்தில் வைத்து நான் தீர்மானிப்பேன். அது அமெரிக்காவினுடைய அல்லது ஜப்பான் போன்ற பெருநகரமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் உங்களது மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றால் நான் உங்களை அழைத்து செல்லுவேன் என்கிறான் அல்லாஹ். மரணிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்கிறான் அல்லாஹ். எவ்வளவோ உதாரணம், எத்தனையோ உதாரண சம்பவங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். நான் எனது வீட்டில் வைத்துதான் மரணிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் நடக்காது. ஏன், நான் வசிக்கின்ற நண்பர்களோடு இருக்கிற பொழுதுதான் அந்த மரணம் எனக்கு வேண்டும் என்று விரும்பினாலும் அது நடக்காது. அல்லாஹ் நாட வேண்டும். அது எப்பொழுது, எங்கு வைத்து, அந்த இடத்திற்கு யாராக இருந்தாலும் அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 33வது அத்தியாயம் 16வது வசனம். இந்த வசனத்தை பாருங்கள். குல்லை யன்ஃபஅக்குமுல் ஃபிரார் இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்லி வைதல்லா துமத்தஊன இல்லா கலீல். மரணத்தை கண்டோ, கொல்லப்படுவதை கண்டோ நீங்கள் எங்கு வெருண்டோடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது. அது நான் தீர்மானிப்பேன். நீங்கள் மரணத்தை பார்த்தோ, அல்லாஹுவால் இறைவழியில் போரிட அழைப்பு விடுகிற பொழுது தான் கொல்லப்படுவோமே, இறந்து போய் விடுவோமே என்பதற்காக வேண்டி ஊரிலே தங்குகிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கொல்லப்படுவதையோ மரணத்தை கண்டோ எங்கு ஓடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. அல்லாஹ் சொல்கிறான். 62வது அத்தியாயம் 8வது வசனம். இந்த வசனத்தில் குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைப வஷ்ஷஹாதத்தி ஃபைனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். எதை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நாளும் அல்லாஹ்வுடைய நேரமும் வரும் பொழுது அது உங்களை பிடிக்கும். அப்படி பிடிக்கப்பட்டால் மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிந்து வைத்திருக்கிற அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 4வது அத்தியாயம்
78வது வசனம், ஐனமா தக்கூனு யுதிரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஸய்யதா. மரணத்தை கண்டு பயந்து போய் ஒரு உயரமான கட்டிடத்தில், மிக உயர்ந்த ஒரு கோட்டையில் பூட்டிய கதவுக்குள் நீங்கள் இருந்தாலும் அந்த மரணம் உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய வாசக பிரயோகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். கொல்லப்படுவதையோ மரணிப்பதையோ கண்டு எங்கு பயந்தோடினாலும் அது வரும். ஓடுவது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது உங்களை. அந்த நாளும் நேரமும் வந்தால் அந்த பிடி இருக்கப்படும், அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள். மரணத்தை கண்டு பயந்து பூட்டிய அறைக்குள் உயர்வான கட்டிடத்தில், உயர்ந்த கட்டிடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த நேரத்தை குறித்து சொல்லுகிறான். நண்பர்களே, 50வது அத்தியாயம் 19வது வசனம், வஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக், அந்த வேதனை வந்துவிட்டது உங்களுக்காக. ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ, எதை கண்டு நீங்கள் வெறுண்டோடி இருந்தீர்களோ அது இதோ உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லப்படும். அன்பர்களே, ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணம் என்பது நமக்கு நிச்சயமான ஒன்று. அந்த மரணத்திற்கே ஒரு மரணம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? ஒன்று கூட அல்லாஹ் தஆலா மீதம் இல்லாமல் எல்லாம் அழித்து, நான் மட்டும்தான் என்றைக்கும் ஹையானவன், மரணம் இல்லாதவன், மீதமெல்லாம் அழியக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கட்டத்திலும் அதை எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் செய்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணம், இந்த உலகத்தில் உடம்பில் இருந்து உயிர் பிரிகிறது. அந்த உயிருக்கும் ஒரு மரணம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏன் அல்லாஹ் அப்படி செய்கிறான்? அதுவும் நிரந்தரம் அல்ல, அதுவும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது, அதற்கும் மரணம் வரும் என்பதை அல்லாஹ் தஆலா நிரூபிக்கிறான். சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசிகளும் நரகத்திற்கு நரகவாசிகளும் சொல்லுவார்களாம், வானவர்கள் இந்த உயிரை ஒரு ஆட்டினுடைய வடிவத்திலே உண்டாக்கி சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார்களாம். சொர்க்கவாசிகள் எட்டி பார்ப்பார்களாம், இது என்ன என்று கேட்பார்களாம். சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம், அது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம். நரகவாசிகளே என்று அழைப்பார்களாம். வேதனை தாங்காத அந்த மக்கள் எட்டி பார்ப்பார்களாம், இது என்னது என்று கேட்பார்களாம், இது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம். அவர்களுக்கு எப்படி அது உயிர் என்று தெரிந்தது? சக்கராத்துடைய நேரத்தில் அந்த உயிரை அவர்கள் பார்த்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஒவ்வொரு மனிதனும் மலக்குமார்களையும் பார்ப்பார்கள், அந்த உயிரையும் பார்ப்பார்கள். அப்ப அந்த உயிர் என்பது ஒரு ஆவி அல்ல, உயிர் என்பது ஒரு பூச்சியம் அல்ல, சூனியம் அல்ல. உயிர் என்பது ஒரு பொருள், உயிர் என்பது ஒரு பொருள். எப்படி மரணித்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது கபனிடுகிறார்களோ, அதே போல உயிருக்கும் வானவர்கள் கபனிடுகிற சம்பவங்கள் எல்லாம் உண்டு. உயிருக்கும் கபனிடுகிற சம்பவம், உயிரை போர்த்தி சொர்க்கத்துடைய பட்டு துணியால் அதற்கு கபனிட்டு, நரக நெருப்பினுடைய ஆடைகளை கொண்டு வந்து கபனிட்டு அந்த உயிரை எடுத்து செல்கிற சம்பவங்கள் உண்டு. அதை இறை விசுவாசிகள் பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். புகாரில் ஹதீசுகள் உண்டு. ஆகவே அந்த இறை விசுவாசிகள் மறுமை நாளில் நாங்கள் பார்த்த உயிர் அது என்று அந்த இறை விசுவாசிகள் சொல்லுவார்கள். ஆக மரணத்திற்கு மரணம் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நண்பர்களே, இப்பொழுது பாருங்கள், என்னடா தொடக்கத்திலேயே மௌத்தை குறித்து இந்த அளவுக்கு காரசாரமாக பேசுகிறார்களே, உலகத்திலே வாழ இஸ்லாம் சொல்லவில்லையா? வாழ சொல்லி இருக்கிறது. அநியாயங்கள் குறைய வேண்டும், பாவங்கள் குறைக்கப்பட வேண்டும், படைத்த இறைவனை நினைவு கூற வேண்டும், இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும். பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த எண்ணம் வேண்டும். பாவம் செய்தால் இரு கரத்தை உயர்த்தி அடிமைத்தனத்தை பிரதிபலிக்கும் முகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய பழகப்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த உரை அன்பர்களே.